தேசத்தில் பெரிய எழுப்புதல் வரணும். இந்த எழுப்புதலுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாம் 24 மணி நேரமும் சங்கிலி தொடராக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த எழுப்புதல் உண்டாகிறதுக்கு நாம் தேவனுடைய ஊழியத்தை தாங்கணும். அதுக்காக நிறைய காணிக்கைகளை கொடுங்க, பிரயாசப்படுங்க. இப்படியெல்லாம் போஸ்டர்ஸ் அடித்து ஒட்டியிருக்கிறதையும் சபைகள்லையும் சோஷியல் மீடியாக்கள்லையும் ஊழியர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். சரி, உண்மையிலேயே எழுப்புதல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதா? நீங்கள் வேதத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்? எல்லா ஊழியர்களுக்கும் மேலான ஊழியர்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தில் என்ன எழுப்புதல் இருந்துச்சு? அவர் இருந்த காலத்தில் நாட் மோர் தென் 500 பீப்புள்ஸ். அதுக்கு மேலே அவர் தன்னுடைய ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணலை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே இவ்வளோ பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு பின்னாடி வந்த பேதுரு, பவுல், இவங்க எல்லாம் செஞ்ச ஊழியத்தில், பேதுருடைய ஊழியத்தில் ஒரு முறை 3000 பேரும் இன்னொரு முறை 5000 பேரும், அப்போ தினம் கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டத்தை தேவன் ஒரே இடத்துல வச்சுருந்தாரா? அவங்க எல்லாரையும் சிதறடிச்சிட்டார் தேவன். அந்த சபையை சிதறடிச்சு நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை சொல்லி மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி சிறு சிறு சபைகளாக வீடுகள் தோறும் ஜெப ஆலயங்கள், இதுதான் தேவனுடைய கான்செப்ட். இந்த மாதிரி சின்ன சபைகளாக உருவாக்கி சின்ன கூட்டங்களை நடத்தி அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும். அதை விட்டுட்டு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறது தேவனுடைய நோக்கமும் இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வார்த்தையை எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்ஸு, இவ்வளோ மாஸ் ப்ரொடக்ஷன்? ஏன் தெரியுங்களா? இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காணிக்கை கிடைக்கும். நம்மளுடைய புகழ் பரவும். தேசம் விட்டு தேசம் போகலாம், விமானத்தில் போகலாம், விமானம் வாங்கலாம். இப்படியெல்லாம் இந்த உலகத்தின் மேலே இருக்கிற இச்சையும் ஆசையும் தான் இந்த போதகர்களை கிறிஸ்துவை விட்டு வழி விலக செய்யுது. சுவிசேஷத்துக்கு எதிரான விஷயங்களை போதிக்க செய்யுது. அப்போது எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாதா பிரதர்? எழுப்புதல் வராதா அப்படின்னா, எழுப்புதல் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றுத்தனமான வார்த்தை. இந்த உலகம் இப்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேருந்து இப்போது இருக்கிற காலம் வரைக்கும், இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை நடக்க போகிற அந்த காலகட்டம் வரைக்கும் எல்லா மக்களும் கிறிஸ்துவுக்குள்ளே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு சிறு கூட்டத்தை, சபை வகுப்பை இந்த மோசமான உலகத்துக்குள்ளேருந்து, இந்த மோசமான உலகத்தினுடைய எல்லா கிரியைகளையும் வெறுத்து உண்மையாக அவரை போல, பவுலை போல, பேதுருவை போல, மற்ற அப்போஸ்தலர்களை போல, தீமோத்தேயு போல ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு உண்மையான கூட்டத்தை தான் தேவன் இப்போ தேடுறார். அவங்கள தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த கூட்டம் நிறைவடைஞ்சிருச்சுன்னா அதுதான் 1,44,000. இது நிறைவடைஞ்சிட்டா இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வந்துடும். இவங்களை வச்சு அவர் 1000 வருட ஆளுகையை ஸ்டார்ட் பண்ணுவார். இதை விட்டுட்டு எழுப்புதல், எல்லாரும் கிறிஸ்தவங்களாக மாற போகிறாங்க, ஒரு பட்டணமே கிறிஸ்தவங்களாக மாறும், இப்படி எல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்த போதகர்கள் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் ஏமாந்துட்டு தான் இருப்பீங்க.